வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக ஃபாத்திமா பாபு. தமிழக முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படாமல் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளன. இதனால் தமிழ்த்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டதாகவும் அரசியல் விவாதம் எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்து மற்றும் வந்தே மாதரம் ஆகியவற்றின் அரசியல் மற்றும் பண்பாட்டு முக்கியத்துவம் மீண்டும் விவாத பொருள் ஆகியுள்ளது. மேலும் தேசிய நிகழ்ச்சிகளில் எந்த பாடல் முதலில் பாடப்பட வேண்டும், தேசிய கீதம் மற்றும் மாநில வாழ்த்து தொடர்பான நடைமுறைகள் மீண்டும் கவனத்திற்கு வந்துள்ளன. இத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்திய ஒன்றியத்தின் தேசிய அடையாளங்களில் தேசிய கொடி, தேசிய சின்னம், தேசிய கீதம், தேசிய பாடல் போன்றவை மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றன. அதேபோல் மாநிலங்களுக்கும் தனித்துவமான பண்பாட்டு அடையாளங்கள் உள்ளன. தமிழகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது தமிழர் இன உணர்வையும் மொழி மரபையும் பண்பாட்டு பெருமையையும் வெளிப்படுத்தும் அரசு முறை வாழ்த்து பாடலாக விளங்குகிறது. சமீபத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படாமல் வந்தே மாதரம் பாடப்பட்டது குறித்த விவாதம் தமிழக அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த விவகாரம் வெறும் பாடல் தொடர்பான சர்ச்சை மட்டுமல்ல, இது மொழி, மாநில அடையாளம், தேசிய உணர்வு, அரசியல் அமைப்பு நடைமுறை மற்றும் கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை தொடும் முக்கியமான தற்போதைய நிகழ்வாக மாறியுள்ளது. வந்தே மாதரம் இந்திய விடுதலை போராட்டத்தின் மிக முக்கியமான தேசிய உணர்வு முழக்கமாக விளங்கியது. இதனை வங்காள எழுத்தாளர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி 1875 எழுதினார். பின்னர் அது அவரது ஆனந்த மடம் என்ற நாவலில் 1882 வெளியிடப்பட்டது. இந்த பாடல் முதன்முறையாக இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் 1896 கொல்கத்தா மாநாட்டில் ரபீந்திரநாத் தாகூர் அவர்களால் பாடப்பட்டது. மேலும் இந்திய அரசியலமைப்பு சபை 24 ஜனவரி 1950 அன்று வந்தே மாதரம் பாடலுக்கு தேசிய கீதத்துக்கு இணையான தேசிய பாடல் நேஷனல் சாங் என்ற அங்கீகாரத்தை வழங்கியது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். வந்தே மாதரம் என்ற சொல் தாயே உமக்கு வணக்கம் என்ற பொருளை தருகிறது. இதில் இந்திய தாய்நாடு தெய்வீக தாயாக சித்தரிக்கப்படுகிறது. இந்த பாடல் சுதந்திர போராட்ட காலத்தில் இளைஞர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியது. காந்திஜி, லாலா லஜ்பதி ராய், பிபின் சந்திரபால், பால கங்காதர திலகர், அரவிந்தர் போன்ற தேசிய தலைவர்கள் இந்த பாடலை சுதந்திர இயக்கத்தின் முக்கிய முழக்கமாக பயன்படுத்தினர். 1905 வங்காள பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தில் வந்தே மாதரம் மக்களின் போராட்ட குரலாக மாறியது. பிரிட்டிஷ் அரசு இந்த முழக்கத்தை தடை செய்ய முயன்ற அளவிற்கு இதன் தாக்கம் அதிகமாக இருந்தது. அதே சமயம் வந்தே மாதரம் பாடலில் மதச்சார்பு தொடர்பான விமர்சனங்கள் எழுந்ததால் தேசிய கீதத்திற்கு எல்லா நிகழ்வுகளிலும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. தற்போது வந்தே மாதரம் தொடர்பான முக்கியமான சமகால நிகழ்வு என்னவெனில், அதன் உருவாக்கத்தின் 150 ஆண்டு நினைவு கொண்டாட்டங்கள் நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றன. 1870களில் உருவான இந்த பாடலின் தேசபக்தி மரபை முன்னிறுத்தும் வகையில் பல்வேறு அரசு மற்றும் கல்வி நிறுவனங்கள் சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றன. சில நிகழ்வுகளில் தேசிய கீதத்திற்கு முன்பாக வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும் என்ற நடைமுறையும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் முதல் அரசு விழாக்களிலும் இந்த நடைமுறை பின்பற்றப்படுகிறது. அப்படித்தான் அந்த பதவியேற்பு நிகழ்விலும் பாடப்பட்டது. எனினும் இது சட்டப்பூர்வ கட்டாயமாக அல்ல, நிகழ்ச்சி நடைமுறைக்கு ஏற்ப பயன்படுத்தப்படும் மரபு சார்ந்த அணுகுமுறையாகவே பார்க்கப்படுகிறது. இதுவே தற்போதைய தமிழக விவாதத்தின் மையமாக உள்ளது. அதேபோல் தமிழகத்தின் பண்பாட்டு அடையாளமாக விளங்குவது தமிழ்த்தாய் வாழ்த்து ஆகும். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும் என்று தொடங்கும் இந்த பாடலை பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றினார். இது அவரது மனோன்மணியம் நாடகத்தில் இடம்பெற்றது. தமிழ் மொழி, தமிழர் நாகரிகம், பண்பாடு, நில அமைப்பு, கலை மரபு ஆகியவற்றை தாய்மையின் வடிவில் போற்றும் பாடலாக இது விளங்குகிறது. தமிழக அரசு 1970 முதல் அரசு விழாக்களின் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்று அறிவித்தது. பின்னர் 2021 தமிழக அரசு அதிகாரப்பூர்வ அரசாணை மூலம் தமிழ்த்தாய் வாழ்த்தை மாநில பாடலாக அறிவித்தது.
அரசு நிகழ்ச்சிகளில் அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்றும் மரியாதை செலுத்த வேண்டும் என்றும் நடைமுறை வகுக்கப்பட்டது. தமிழ்த்தாய் வாழ்த்து தேசிய கீதம் போல மாநில கீதம் அல்ல, அது தமிழகத்தின் மாநில வாழ்த்து. இருப்பினும் தமிழக அரசியல் அடையாளங்களில் இது மிக உயர்ந்த இடத்தை பெற்றுள்ளது. தமிழ் மொழி இயக்கங்கள், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள், திராவிட இயக்க அரசியல் ஆகியவற்றின் தாக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழர் சுயமரியாதை மற்றும் மொழி உரிமையின் சின்னமாக மாறியது. எனவே அரசு நிகழ்வுகளில் இதற்கு முன்னிலை கிடைக்காத போது அரசியல் எதிர்ப்புகள் எழுவது இயல்பானதாக கருதப்படுகிறது. தேசிய கீதமான ஜனகணமன பாடலுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலும் தேசிய மரியாதை சட்டங்களிலும் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் தேசிய பாடலாக வரலாற்று பெருமை பெற்றுள்ளது. தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழகத்தின் மாநில பண்பாட்டு அடையாளமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இம்மூன்றுமே ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல, மாறாக இந்தியாவின் பல்வகைமை, கூட்டாட்சி மற்றும் மொழி அடையாள அரசியலை பிரதிபலிக்கும் முக்கிய சின்னங்களாகும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கான கோணத்தில் பார்க்கும்போது இந்த தலைப்பிலிருந்து இந்திய தேசிய இயக்கம், அரசியல் அமைப்பு, கூட்டாட்சி, மாநில அடையாளம், மொழி அரசியல், அரசின் நிகழ்ச்சி நடைமுறைகள், தேசிய சின்னங்கள், மாநில பாடல்கள், தேசிய கீதம் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் போன்ற பல பகுதிகளில் கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக தேசிய கீதம், தேசிய பாடல், மாநில வாழ்த்து ஆகியவற்றின் வேறுபாடுகள், வந்தே மாதரம் உருவாக்க வரலாறு, தமிழ்த்தாய் வாழ்த்து மற்றும் கூட்டாட்சி அரசியலில் மொழி உணர்வின் பங்கு ஆகியவை மிக முக்கியமான தேர்வு அம்சங்களாக கருதப்படுகின்றன. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நம்புறோம். உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களை மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி காணொலிகளை தொடர்ந்து காண வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு பயனுள்ள காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.